அது தப்புன்னு நீ சொல்ற. ஆனா முத்துப்பாண்டியும் இந்த வீட்டுக்கு மருமகன் தானே. அவனை நானா கூப்பிட்டு வந்தேன். அவனை நீ தானே உள்ள கூட்டிட்டு வந்து வாழ வச்ச. ஏம்ல நைட் நேரத்துல ஏம்ல நோய் நோயின்னு பேசிட்டு இருக்க? அதுக்கு இப்ப என்னப்ப? ஒண்ணும் இல்ல சாமி, நான் எது பேசினாலும் அதை நீ தப்பா தான் புரிஞ்சுக்குவேன். நான் பேசாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. ஒவ்வொரு தடவையும் நீ ஏதாவது பேச தொடங்குவேன் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என் கண்ணு முன்னாடி ரத்னா வாழ்க்கை வீணா போகுதேன்னு அதை பொறுக்க முடியாம தான் நான் வாயவே திறக்கிறேன். என்கிட்ட கேட்டா நீ ஒரு விஷயத்தையும் செய்யற, எல்லாத்துலயும் படக்குன்னு முடிவெடுக்கிற. அத்தனையும் தாட் பூட் தஞ்சாவூர் தான். ஒரு பேச்சுக்கு கூட இது சரியா தப்பான்னு ஒரு வார்த்தை. கட்டினவள இவன் மதிக்க மாட்டானா? இவன் தங்கச்சிங்கள மட்டும் அவ புருஷங்களாம் மதிக்கணுமா? ரொம்ப நல்லவன்டா நீ, ரொம்ப நல்லவன். ஒரு நிமிஷம் இரு. நான் எப்போ உங்ககிட்ட கேட்காம ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கேன், அது முதல்ல சொல்லு. ஐயோ, நீ எவ்ளோ நல்லவன். ஓ மேல போய் நான் பழிய போடுறேன் பாரு. தப்புதான்டா, தப்புதான். முதல்ல சொல்லு, நான் எப்போ உங்ககிட்ட கேட்காம ஒரு விஷயத்தை செஞ்சேன்னு சொல்லு. பேச்ச திசை திருப்பறதுல பயங்கர கேடியாச்சே நீ. நான் என்ன சொன்னேன்? எந்த விஷயத்திலயும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட நீ கேட்க மாட்டேங்கிறது தான். வீட்டு மருமகனுங்களை வீட்டோட வச்சுக்கிறது உனக்கு வேணா புதுமையா இருக்கலாம். ஆனா அது பிராக்டிக்கலா சரியா வராதுன்னு யார் சொன்னா? நானா இல்ல உங்க அப்பத்தாவா? சொல்லு. சரி, என்ன மீறி நீ முடிவெடுத்துட்ட. அது சரியோ தப்போ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணியே ஆகணும். இந்த விஷயத்துல நீ தோத்து போயிடக் கூடாதுன்னு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு என்னடா தெரியும்? எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன், எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும்ல. அப்புறம் ஏன்டா நீ இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்க? இப்ப கூட நான் எதுக்காக பேசுறேன்? நீ எடுக்கிற முடிவு தப்பாயிடக் கூடாது. இசக்கி வாழ்க்கை மாதிரி ரத்னாவும் அவ புருஷன் கூட வாழணும் தானே நான் பாடுபடுறேன். டேய், நான் பேசுறது உனக்காக தான்டா. நான் இவ்ளோ விட்டு கொடுத்திருக்கேன்ல, எனக்காக இந்த விஷயத்துல நீ விட்டு கொடுத்தா என்ன? டேய், எனக்காக ஒரு வார்த்தைடா, ஒரே ஒரு வார்த்தை ரத்னா கிட்ட பேச. குடியா முழுகி போயிரும். நான் என்ன சொல்ல வரனே உனக்கு புரியல. என் பாயிண்ட் என்னன்றத நீ ஏத்துக்கிடவே மாட்டிய. புறவு நான் கிட்ட பேசி என்னத்த பிரயோஜனம்? ஆக என்னதான் கரடியா கத்துனாலும் நான் சொல்றத நீ கேட்க மாட்டல்ல.